கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஜெபம், விண்ணப்பம். ஜெபிக்கிற மனிதர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபிக்கிற ஜெப அனுபவம். நம்மில் அநேகர் ஜெபிக்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறோம், என்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறோம் என்று அறியாமலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு தேவ மனிதன் டொனால்ட் என்பவர் அவர் ஒரு விருந்து சாலைக்கு செல்கிறார். அங்க ஜெபிக்கிறதை பார்க்கிறார். அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? நீங்க தந்த உணவுக்காக நன்றி, நீங்க தந்த தண்ணீருக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்த டொனால்ட் யோசிக்கிறார், நம்ம எவ்வளோ ஒவ்வொரு நாளும் உணவுக்காக ஜெபிக்கிறோம், ஆனா ஒரு நாளும் தண்ணீருக்காக நான் ஜெபித்தது இல்லையே என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது. அன்றையிலிருந்து அவர் சிறு சின்ன சின்ன காரியமாக, என்ன காரியமாக இருந்தாலும் அவருக்குள்ளாகவே ஒரு ஜெப ஆவி வந்து விடுக. அவர் ஜெபித்து விட்டுதான் நான் என்னுடைய கடமை செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் மனிதர்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். வேதாகமத்திலே மோசேயை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசே யாத்ராகமம் 10:18-19 அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகாபலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டு கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது என்று சொல்லி யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ செங்கடலிலே அந்த வெட்டுக்கிளி எல்லாம் போய் அங்க போடப்பட்டிருக்கு. காரணம், இந்த தேவ மனிதனாகிய மோசே ஜெபிக்கிறான். அப்போ இன்றைக்கு நமக்குள்ள கேள்வி வரும், நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், எதுக்கும் ஒரு பதில் கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஆனா அந்த மோசே அந்த அடிமைத்தன மக்கள் அடிமையிலிருந்து வெளிவர 10 விதமான வாதையை செய்கிறான். அப்ப அந்த கர்த்தர் மோசே மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார். ஆனால் அங்க பார்வோனின் மந்திரவாதிகளும் அங்க மோசையை போலவே செய்கிறாங்க. அவங்க மந்திர தந்திரங்கள் மூலமாக மோசே என்ன காரியங்கள் எல்லாம் செய்யறாங்களோ, என்னென்ன வாதைகளை பிறப்பிக்கிறாங்களோ அந்த வாதைகள் எல்லாம் அவங்க செஞ்சு காட்டுறாங்க. அதனாலதான் பார்வோனின் இருதயம் கடினப்படுகிறது. மாயையான காரியங்கள் மூலமாக, அவங்களுடைய மாயாஜாலம் மூலமாக இதை செய்து காண்பிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கும். மோசே அவன் செய்த அந்த 10 வாதைகளிலே இந்த பார்வோனின் மந்திரவாதிகளால முழுமையா செய்ய முடியல. அவர்கள் ஒரு சில காரியங்கள் மாத்திரமே செய்தார்கள். ஒரு 4-5 வாதைகள் மாத்திரம்தான் அவர்களால செய்ய முடிந்தது. அதற்கு பின்பதாக அவர்கள் செய்ய முடியல. சங்கார தூதன், அப்போ தலைப்பிள்ளை சங்காரம், அந்த வாதை நடந்த பின்புதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறான். காரணம் ஜெபம். பாருங்க, அதே போலதான் 1877 நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, மினிசோட்டா என்ற இடத்துல இதே போல அந்த வெட்டுக்கிளிகளின் அட்டகாசத்தினாலே பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்விழந்துகிறது. அந்த மினிசோட்டா பகுதி ஒரு குளிர் பிரதேசம், குளிர் சூழ்ந்த ஒரு பகுதி. அங்கே வருடத்திற்கு ஒரு சில நாட்கள் அவங்க அந்த பகுதியிலே மாதங்கள் குளிராக இருக்கும். அந்த குளிர் காலங்கள்ல பயிர் விளைச்சல் மிகவும் குறைவுள்ளதாகும். அந்த காலகட்டத்துல வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வெட்டுக்கிளிகள் அந்த பயிரெல்லாம் அரைச்சி அழித்து விடும்.
அப்போ அந்த நாட்டில் இருந்த அந்த அந்த நேரத்தில் இருந்த கவர்னர் வந்து ஜெபிக்கிறான். அந்த ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து உட்காந்து ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க. அவங்க உபவாசத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த நேரத்தில் அவர்கள் ஜெபித்து முடித்த மறுநாள் சூரிய ஒளி அங்கே படுகிறது. முழுவதும் 0 டிகிரி இருந்த அந்த சூழல் மாறி 3 நாட்கள் கடுமையான வெயிலின் தாக்கத்தினாலே வெட்டுக்கிளிகள் அழிந்து போயின. அந்த வருடம் அவ்வளவு பெரிய விளைச்சலை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. காரணம் ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தடைகளை மாற்றுவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். இங்கே ஆபிரகாமுடைய ஜெபம் குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அவன் சென்ற இடமெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அவன் வந்து ஆண்டவரை தொழுதுகொள்கிறான் பாருங்க. இருந்தாலும் அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் திருப்தியா இருந்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம், அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை சுதந்திரக்கல. ஆனாலும் அவன் எங்கு சென்றாலும் பலிபீடத்தை கட்டுகிறான். ஆதியாகமம் 12:7-8 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி எங்க குறிப்பிட. அப்போ கர்த்தர் தரிசனமான உடனே அவன் வந்து பலிபீடத்தை கட்டி ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 12:8 பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி குறிப்பிட்ட. சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா ஜெபிக்கிறோம். அப்போ என்ன யோசிக்கிறோம்னா, இந்த ஜெபத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டா, எனக்கு இந்த காரியம் நடந்துட்டனா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன். சில விசுவாசிகள்கிட்ட போயிட்டு ஆண்டவர் ஏதாவது காரியத்தை ஆண்டவருக்காக கொடுங்க சொன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தந்துட்டா நான் நிச்சயமா தருகிறேன்பாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை தொழுது கொண்டான், ஜெபிக்கிறான். ஜெப ஜீவிய நமக்கு வேண்டும். ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலையில நம்ம 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 வாழ்க்கையில ஜெபத்தை நம்ம ஒரு என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆஸ் யூஷுவலாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு கடமையை போல நினைத்து விடுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே 4 மணிக்கே எழும்பி ஜெபிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் அவ்வளோ இனி நைட்டு இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன். இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபம் என்பது என்ன என்பதை கூட நாம் சில நேரங்களில் அறிவதில்லை. இதை குறித்தான ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவு பாருங்க. ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாராம். அதை கொடுத்து விட்டு அவர் அந்த மகனுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து சென்று விடுவார். மகனும் ஒவ்வொரு வருடமும் வருவான், சில தொகைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம், இந்த ஒரு வருட காலத்துல தன்னுடைய மகன் ஒரு முறை கூட நம்மை பார்க்கவில்லையே என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம். அப்போ ஒரு முறை, அதனால இந்த வருடத்திலே அவர் சொன்னார், இனி நான் மொத்தமாக நான் உனக்கு பணத்தை நான் கொடுக்க போறதில்லை, குறிப்பிட்ட தொகையை நான் தருவதில்லை. இனி நான் ஒவ்வொரு நாளும் நீ உனக்கான காரியங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இப்பொழுது அந்த மகனோ டெய்லி தன் தகப்பனோடு பேசுவார். அவ்வளோ சந்தோஷமா நிறைய காரியங்களை பேசிக்கொள்வார்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவன் செல்வான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இப்படி நிறைய காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டு அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் வளர்ந்தது. அப்போது
அந்த ராஜா சொல்வார் மகனை பார்த்து, நீ நான் சொல்வதை கேட்கணும், கீழ்ப்படியணும், அதற்காக நான் சொல்ல, என் மகனே நீ என் கூட பேசணும், என் கூட இருக்கணும், என் கூட உறவாடணும், அதுக்காகத்தான் நான் தினமும் உன்னை நான் சந்திப்பதற்காகவே நான் ஒரு வருடத்திலே கொடுக்க வேண்டிய தொகையை நான் ஒவ்வொரு நாளும் தருகிறேன் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் சில நேரங்கள்ல நம்ம யோசிப்பதுண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமில்லாதபடிக்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அங்க தேவதூதர்கள் புசிக்கிற அவங்க மன்னாவை புசிக்கிறாங்க. அந்த மன்னாவை அவர்கள் தினம்தோறும் காலையிலே எடுக்க வேண்டும். அவர்கள் எக்ஸ்ட்ரா அவங்க எடுத்து வச்சுட்டோன்னா அது வந்து என்ன ஆகிருமா, கெட்டு விடும். அப்போ இன்னைக்கு ஜெப ஜீவியத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு நாள் ஜெபிச்சு விட்டுட்டு அதோட முடிஞ்சிருது. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்து ஜெபித்துட்டு செல்கின்ற விசுவாசிகள் உண்டு. சில நேரங்கள்ல நாம் ஜெபத்தை நாம் விரும்புகிறதில்லை. சில நாட்கள்ல சில நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறதற்கான ஒரு காலகட்டங்கள் நேர சூழ்நிலைகள் சிலருக்கு அமைவதில்லை. சிலர் அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டட்ட நம்ம கேட்கணும், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு இந்த பரமண்டல ஜெபத்துல கேட்போம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். அப்புறம் அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றன்றைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர்ட்ட கேட்கணும். சில நம்ம கடைகளுக்கு செல்லுவோம் பாருங்க, இந்த நம்ம ஜெபிக்கிற சூழ்நிலை குறித்து நான் என்ன குறிப்பிடுங்கன்னா, நம்ம ஒரு கடைக்கு சென்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போவோம். இதெல்லாம் வாங்கணும், இந்த காரியங்கள்ல செய்யணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு எல்லாம் எழுதி வைத்திருப்போம். அப்போது அந்த கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன செய்வோம், ஐயோ இந்த பொருளை நம்ம வாங்க மறந்துட்டோமே, சரி இனி போகும்போது இந்த பொருளை அந்த பொருளை வாங்கினாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அதே போலதான் நம்ம ஜெப ஜீவியத்திலும் ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அப்போ அந்த லிஸ்ட்ல ஒண்ணு கிடைக்கலன்னு நம்ம என்ன செய்து விடுகிறோம், நாம் பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். இந்த கடையிலன்னா வேற கடை, இந்த கடையில இந்த இது கிடைக்கலன்னா வேற எங்கேயாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு போய் விடுகிறோம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார், நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுவோம். உறவாடுதல், கர்த்தரோடு பேசுகின்ற அனுபவம் நமக்கு இல்லை. ஜெபம் என்பது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு அப்படி நம்ம உட்கார்ந்து அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அப்படி ஒரு காரியங்கள். நம்ம ஆண்டவரோடு பேசுவது, கர்த்தரோடு பேசி கொண்டு அவரோடு உறவாடி கொண்டு இருப்பது ஜெபம். சில நேரங்கள்ல நம்ம அந்த காரியங்களுக்கு செய்வதில்லை. நம்மளுடைய விண்ணப்பங்கள் கர்த்தரிடம் போய் சேர்கின்றதா என்பதை நாம் அறியணும். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறத கேட்கிறதா, நம்ம பேசுகிறத ஆண்டவர் கவனிக்கிறாரா, நமக்கு கர்த்தர் சில ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்ற உடனே நம்ம என்ன செய்து விடுகிறோம், வந்து சோர்ந்து போய் விடுறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை நிராகரித்து விட்டாரோ, அவர் இந்த ஜெபத்திற்கு பதில் தர மாட்டாரோன்னு சொல்லி நம்ம வந்து பின்வாங்கி விடுகிறோம். இந்த வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுது, மத்திய 7:8, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி குறிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கும் போது கர்த்தர் தருவார், நிச்சயமா தருவார். நீங்க உண்மையா கேட்டா ஆண்டவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரோடு நம்ம உறவாடி கொண்டு உரிமையா ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். இங்க எலியாங்கிற தேவ மனிதன் என்ன செய்கிறார்னா, அவனுடைய ஊழியத்துல அவன் வந்து நிறைய சூழ்நிலைகளை தாண்டான். அவன் வந்து அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நிறைய சூழ்நிலையில அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் தான் மெய்யான தேவன், அவர் தான் தேவன் என்று சாதித்து காட்டின ஒரு மனிதன் என்றால் எலியா தான். அவர் தான் வல்லமை மிக்க தேவன். அவர் வந்து எலியாவின் தேவன், அப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற 1 ராஜாக்கள்
18:21 அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தேவமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, எலியா சொல்றான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்கள் நடப்பீர்கள். நினைவுகள், நம்ம என்னன்னா ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கோம், 2 விதமான சிந்தை. இது நடக்குமா நடக்காதா, இப்படி ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இப்படி நாம் 2 காரியங்களை சொல்லி சொல்லி நம்ம வந்து எதிர்காலத்தை குறித்து கேள்வியை கேட்டு நம்ம சில நேரங்களில் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கோம். எலியா அதான் சொல்ல சவால் விடுறான், தீர்க்கதரிசிகள்ல மீதி இருக்கிறது நான் மாத்திரம்தான், பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்குங்க, நீங்க வாங்க 2 காளைகளை கொண்டு வாங்க, இந்த இங்க வந்து அந்த காளைகளுக்கு நீங்க வந்து பலி செலுத்தணும், அக்கினியினால் எந்த தெய்வம் உத்தரவு இருந்ததோ அதான் மெய்யான தெய்வம் சொல்லிட்டு சாதித்து காட்டுகிறான். அவ்வளோ ஒரு நம்பிக்கை, கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து காட்டுகிறான். அந்த பாகால் அந்த தீர்க்கதரிசிகள் காலையில இருந்து கத்துறாங்க, கதறுகிறாங்க, அவங்க தெய்வத்தை அக்கினியினால உத்தரவு அருள செய்கிற தெய்வத்தை தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக பாகாலை வணங்குகிற அத்தனை தீர்க்கதரிசிகளும் அவர்கள் துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் அங்கே உத்தரவு கிடைக்கல. ஆனால் அந்த எலியா அவன் ஜெபித்த மாத்திரத்திலே அன்றைக்கு உடனே உத்தரவு கொடுத்த அக்கினியினால், அந்த அக்கினி அவங்க அந்த காலையில பலி செலுத்தும் போது தண்ணீரெல்லாம் ஊத்துறாங்க. அந்த பகுதியில அந்த அந்த விறகுகள் எல்லாம் தண்ணீர், அந்த அக்கினி தண்ணீரை பச்சித்து போட்டதும். அந்த அளவுக்கு அக்கினியினால் கர்த்தர் நம் தேவன் உண்மையான தேவன் என்பதை சாதித்த அந்த எலியா. ஆனால் அவன் ஜெப வேளையில என்ன நடந்தது பாருங்க. அடுத்து ஆகாப் ராஜா வருகிறான். ஆகாப் ராஜாட்ட சொல்லி அனுப்பிடுவார், நீ சாப்பிட்டு திருப்தியா இருங்க, நீ வந்து போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு வாங்க, நான் இப்போ மழை பெய்யும், கர்த்தர் மழையை கட்டளையிட்டார்னு சொல்லி அனுப்பிடுவார். ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம். ஆனா எலியா வந்து போய் கர்மேல் பர்வதத்தில் உள்ள சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து ஜெபித்தான்னு சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்தது என்னன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்மேல் பர்வதத்துல எலியா சாதித்து காட்டியிருப்பான். கர்த்தரே தேவன் என்று அவர் சொன்ன ஒரே உத்தரவுல பதில் தந்த தேவன் இந்த கர்மேல் பர்வதத்துல ஜெபிக்கும் போது அவன் ஜெபித்த உத்தரவுக்கு பதில் கிடைக்கல. அவன் போய் வேலைக்காரனை பார்த்து கேட்கிறான், நீங்க போய் அங்க மேகம் வந்து எழும்பிட்டா என்று சொல்லி பார்த்து கொண்டு வாண்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றான். அப்போ எலியா அவன் பணிந்து பர்வதத்துக்கு சிகரத்துல மேலே ஏறி தர மட்டும் குனிந்து ஜெபிக்கிறான். ஜெபித்து வேலைக்காரனை அனுப்பி நீ பார்த்துட்டு வான்னு சொல்லும் போது ஒரு மேகமும் இல்லை. பாருங்க, மீண்டுமா அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுவான், இல்ல ஒரு மேகமும் இல்லையே. அப்போ இப்படி 7 முறை தன் வேலைக்காரனை அனுப்பான். 7ஆவது முறை அனுப்பும் போதுதான் அங்க என்ன நடக்குன்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த எலியா ஒரு முறை ஜெபித்த போது அக்கினினால் வந்த தெய்வம், அவன் ஜெபித்து 7 முறை ஜெபித்த பிறகுதான் மேகம், கையளவு மேகம் எழும்புது. பிரியமானவர்கள், இன்னைக்கு ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்களா? நான் ஜெபிச்சுட்டேன், இவ்வளோ காரியத்துல நான் காத்திருந்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல, கடனுக்கு மேல கடனா இருக்கு, வறுமைக்கு மேல வறுமையா இருக்கு, போராட்டங்க மேல போராட்டமா இருக்குது, நான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, அவர்களுக்கு எதிர்கால திருமண காரியத்துக்கு என்ன செய்ய போற, பண தேவைகள் இருக்குது, நான் ஜெபிக்கிறேன், ஒரு காரியமும் எனக்கு ஜெயமா வரமடிக்கேன்னு சொல்லிட்டு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். எலியா 7 முறை ஜெபித்த போது உள்ளங்கை அளவு மேகத்தை எழுப்பும்படியாக செய்தார். ஆகாப் ராஜா சொன்னது போல
அவன் சொல்லி அனுப்புனது போல கர்த்தர் கைவிடாதபடிக்கு மேகம் எழும்பி அவர் சொன்ன, நீ போய் மழை வந்து உன்னை தடை பண்ணாத அளவுக்கு நீ ரதத்தை பூட்டி சென்று கொண்டு வான்னு சொல்றான். அதே போல ஆகாப் ராஜா ரதத்துல ஏறி போகும்போது அவ்வளோ ஒரு மழை, செழிப்பான ஒரு மழையை கட்டளையிடுகிறான். பிரியமானவர்களை, இன்றைக்கும் உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு, நிச்சயமா உண்டு. மத்தேயு 6:5-8 அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, மாயக்காரர் போல ஜெபிக்காதீங்க. ஜெப ஆலயங்கள்ல இன்னும் தெருமுனையில மற்றவர்கள் பார்க்கும்படி ஜெபிக்காதங்க. உங்க அந்தரங்கத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுங்க, அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. இங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் தானியேல், இன்னும் அன்னாள், எஸ்தர் ராஜாத்தி, இப்படி அநேக ஜெபத்தை குறித்து, தாவீது ஜெபம், அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜெபித்தான். அப்போ நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். இன்றைக்கு தியானிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொண்ட அந்த சங்கீதம் 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள. நிச்சயமாக நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க என்ன காரியத்துக்கு விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார்ங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சமூகத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிகள், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இந்த ஜெப ஜீவியத்துல எங்க வாழ்க்கையிலே நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. ஆமாப்பா, நாங்கள் ஏசப்பா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் பலனை நீங்கள் தருவீங்க ஏசப்பா. ஆமையப்பா, மனுஷன் அப்பா முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன் அப்பா. எங்கள் இருதயத்தின் வியாகுலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா, இந்த ஜெப வேலையில யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஏசப்பா அவர்கள் அப்பா ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு ஜெபித்து கொண்டிருப்பாங்க ஏசப்பா. அப்பா, அவர்கள் அப்பா அவங்க வேலைக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க, திருமண காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு, குழந்தை இல்லையே என்று ஜெபித்து கொண்டிருப்பாங்க ஏசப்பா. எல்லா ஜெபத்திற்கும் நீங்க பதில் தருவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க ஏசப்பா அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீங்க ஏசப்பா. இந்த ஜெப வேலையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்தி கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற ஏசப்பா. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.